உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையான. மாமி ஒரு நிமிஷம் அந்த பாட்டை நிறுத்துங்க. ஏமா இவர் எழுதி பாடியிருக்க இந்த பாட்டுல அல்லாவுடைய இலக்கணத்துக்கு மாறு செய்யற விதமான வரிகள் இதுல இருக்கு. அப்படி என்ன வரிகள் இதுல இருக்கு? அந்த பாட்டுல அவர் இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அல்லாவிற்கு உருவம் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாவிற்கு உருவம் இருக்கு. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஏராளமான ஆதாரங்களை அல்லாவே தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட நிறைய சஹீஹான ஹதீஸ் ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியும். அல்லாவே தனக்கு உருவம் இருக்குன்னு சொன்ன விஷயத்த இல்லன்னு நம்ம மறுக்கவே கூடாது. அப்படி மறுத்தோமே ஆனால் அப்போ நம்ம அல்லாவை முழுமையா நம்பலன்னு அர்த்தம். அல்லாவிற்கு உருவம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எக்காரணத்து கொண்டு நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அகீதா பாடங்கள்ல தான் கத்துக்க முடியும். அகீதான்ற வார்த்தையை நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. அகீதா பாடத்துல அல்லானா யாரு, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.